வாஸ்து விதிமுறை வகுப்பு 2025 நவம்பர் 15 21 வரை 7 நாட்கள் 1 மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்தா பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது, அவங்க என்ன வழிபாடு பண்ணிக்கலாம், எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த டயத்துக்கு அப்புறம் எந்த மாதத்துக்கு அப்புறம் இன்னும் கவனம் தேவை. இது வந்து பாருங்கம்மா, இந்த மகரத்துக்கு 2026 பலனை ரெண்டா நம்ம எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரியே மகரத்துக்கும் சொல்லலாம். அதாவது 6ஆம் மாசம் வரைக்கும் முதல் பகுதி இவங்களுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா சகாய சனியா இருக்காரு. இவங்களோட ராசியாதிபதி இவங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம். ராசியாதிபதி ஹெல்ப் பண்ண போறான் அப்படின் போது நம்ம குலதெய்வமே நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ண போகுது, அப்படியே திவ்யமா காத்து நிக்குது அப்படின் போது நம்ம பயப்படணுன்ற அவசியமே இல்லை. சோ சனி நல்ல பொசிஷன்ல இருக்கான், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நல்லது அப்படின்றது சனி செஞ்சிடும். இது ஒரு பெரிய பிளஸ்மா. அதுக்கடுத்து குரு பகவான், குருவை பார்க்கணும் அப்படின்னா குரு வந்து 6ஆம் பாவத்துல இருக்கா, ரோக குருவா இருக்கா. அப்ப ரோக குருவா இருக்கா அப்படின் போது பொதுவா மகரத்துக்கு வந்து குரு வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னா நல்லவன் அப்படின்ற லிஸ்ட்ல வர மாட்டான். சுக்கிரன் தான் நல்லவன்ற லிஸ்ட்ல வருவோம். பட் இருந்தாலும் அந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகள் கிட்ட இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கொடுப்பா. ஏன்னா 7 நாட்டு சனியில சனி பகவான் நல்ல வறுத்து எடுத்து எது வந்தாலும் நான் பாத்துக்குவேன் அப்படின்ற சூழ்நிலையை மகர ராசி அன்பர்களோட மனசுல திணிச்சிட்டார் இல்லைங்களா. சோ அவங்க பெருசா கவலைப்பட போறது இல்லை. பட் பியாண்ட் தட் குருவும் சப்போர்ட்டிவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். என்ன சுக்கிரனா இருந்தா நிறைய நல்லது செஞ்சிடுவான், 100க்கு 100% செய்வான். குரு கொஞ்சம் கம்மியா கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட் அவன் வந்து ஹெல்ப் பண்ற பொசிஷன்ல தான் இருக்கான். ராகு கேது, ராகு 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. திடீர் தனப்பிராப்தி, திடீர் வசதி, கையில காசு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே இருக்குமா, நிம்மதி மட்டும் இல்லை. குடும்பத்துல பஞ்சாயத்து நான் பஞ்சாயத்து, டெய்லி ஒரு பஞ்சாயத்து, பிள்ளைங்களால ஒரு அசிங்கம் அவமானம் தலைக்குனிவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் பியாண்ட் தட் குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. இதுல ஒரு 5% தான் இருக்கும். காசு பணம் வசதி இருக்கும், அசிங்கம் அவமானம் இதெல்லாம் இருக்காது. ஏன்னா குரு பார்வை நல்லிஃபை பண்ணிடும். இதுவும் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா. 8ல கேது, இது வந்து பாருங்க அஷ்டமத்து கேது. பொதுவா அஷ்டமத்து கேது அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து பாருங்க சுய ஜாதகத்திலேயே அஷ்டமத்து கேதுன்னா நான் பயங்கர பிரில்லியன்ட், எனக்கு சுபனோட பார்வை இல்லை. இப்போ வந்து சுய ஜாதகத்துல 8ல கேது இருக்கான், குரு பார்வை இல்லை, இல்லை சுக்கிரனோட பார்வை இல்லை. என்ன ஆகுனா அந்த கேது தசையும் போது நான் வந்து ஒரு பெரிய அறிவாளி, பெரிய ஜீனியஸ், நான் வந்து ஃபாரின்ல எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அங்கே போயிட்டு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். கேது தசை வந்துச்சு, கேது தசை கேது புத்தி வந்துச்சு. அங்கே என்னால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு மன ரீதியான ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு, அதனால வேலை செய்ய முடியாமல் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவிலே என்னை டயக்னோஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீசோஃப்ரீனியா இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய மென்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வாழும். விட்டேத்தியான வாழ்க்கை, என்னடா இது வாழ்க்கை, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கேன், நான் வந்து அது பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்க பிடிக்கல. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வரும். பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா கேத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவரை பசிஃபை பண்ணிடலாம் நம்ம இறை வழிபாடு மூலியமாகவே அப்படின்னு சொல்லலாம். அது பரிகாரம் நம்ம பின்னாடி சொல்லலாம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 3 பேரையும் சொல்லிட்டோம். இது 6/2026க்கு அப்புறம் குரு இப்போ வந்து பாருங்க 1/6/2026ல குரு வந்து பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. மிதுனத்துல இருந்து கடகத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்ப கலஸ்திர குருவா இவங்களுக்கு வந்து உட்கார்றாரு. கலஸ்திர குருவா உட்கார்றாரு அப்படின் போது 7 நாட்டு சனியும் போதுமா நிறைய மகர ராசி அன்பர்கள் ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ். இப்ப மகரம் ஜென்னுன்னா ஒய்ஃபோட பிரச்சனை, மகரம் லேடின்னா ஹஸ்பண்டோட பிரச்சனை. நாங்க ஒரே வீட்டுல தனியா வாழறோம், ஒரே வீட்டுல பிரிஞ்சு வாழறோம், இருந்தும் டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கும், நாங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே மனசு மாறுவாங்க, அட நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல மத்தியஸ்தர்கள் வந்து சேர்த்து வைப்பாங்க. நிறைய பேருக்கு மறுமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, புதுசா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை போயிடுச்சு, புதுசா இன்னொரு பிள்ளை வருது. சின்ன வயசு பிள்ளைங்க லவ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நாங்க வந்து பாத்தீங்கன்னா நகமும் சதையுமா இருந்தோம், திருப்பி நாங்க இணைஞ்சிட்டோம். இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. என்னோட பார்ட்னர் வந்து பாருங்க என்னை நம்பி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்றான், நான் வந்து பிசினஸை டெவலப் பண்றேன். என் மனைவியினோட சொத்து வருது, என் கணவனோட சொத்து எங்களுக்கு வருது, நாங்க சந்தோஷமா வாழ்றோம். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லாமா. அதுக்கும் மேல குருனோட பார்வை 1, 3, 11ல இருக்கு. அப்போ 1ஆம் பாவம் சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால மகரம் எனக்கு என்னோட கேரக்டர்ல நிறைய மாற்றம். நான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படுவேன், டென்ஷன் ஆவேன், ஃப்ரஸ்ட்ரேட் ஆவேன். இப்ப இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். வாழ்க்கைன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்படி என் மனசை நான் பக்குவப்படுத்திக்கினேன், என்ன நான் மேன்மைப்படுத்திக்கினேன். இறை ஆற்றலோட நான் என்னைய பார்க்குறேன், இறை வழிபாடுல அதீத நாட்டத்தோட இருக்கேன். இப்படி நான் என்ன பக்குவப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை உச்ச குரு பாக்குறாரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. என் தம்பி தங்கச்சி எனக்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட்டிவா இருக்காங்க. பொதுவா மகரம் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்திமா, குடும்பத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே வருத்தி கொண்டு வெளிச்சத்தை கொடுக்கறது தான் மெழுகுவர்த்தி. தான் இறந்து வாழ வைக்கும். அந்த மாதிரிதான் மகரமும் சொல்லலாம். பட் பியாண்ட் தட் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் குருனோட பார்வையினால. தம்பி தங்கச்சில ஐயோ எங்க அண்ணன் எவ்வளவு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எங்க அக்கா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, எங்க அம்மா எங்களுக்கு எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லா உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். முக்கியமா தம்பி தங்கச்சி அப்படின்ற உறவு சொல்லலாம். லாபஸ்தானத்துல உச்சகுருனோட பார்வை. என்ன வேலை செய்யற நீ, அந்த வேலையில நீ ஊறுகாய் வியி, உப்பு வியி. நான் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் வச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன். மகரம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும் மகரமா இருப்பாங்க, ப்ளூ காலர் ஜாப்ஸும் மகரமா இருப்பாங்க. உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் மகரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீ எந்த வேலை செஞ்சாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருத்த லாபம். அதுவும் முக்கியமா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் செய்யறாங்க. பொதுவா மகரத்துக்கே இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து நல்லா ஒத்து வரும். சுய ஜாதகத்துல சனி எல்லாம் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழில் செஞ்சாலும் அந்த ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். தன்னோட மூத்த சகோதர சகோதரிகள்னால ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும். ஏன்னம்மா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து லார்ட் ஆஃப் 3 and 12. இளைய சகோதர ஸ்தான அதிபதி இளைய சகோதர ஸ்தானத்தை பாக்குறான், 12ஆம் பாவத்து அதிபதி. அப்ப இவங்களுக்கு வந்து பாருங்க எல்லா விதத்திலயும் நல்லது அப்படின்றத செஞ்சுடுவான். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவன் கெட்டாலும் பெருசா வந்து இவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இவன் நல்லா இருந்தா அந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது அதுக்கான பலன்களை கொடுப்பான். சுக்கிரன் உட்கார்ந்தா முழுசும் கொடுப்பான், இவன் கொஞ்சம் கம்மியா கொடுப்பான், ஆனா கொடுப்பான். எட்டுல இருக்கக்கூடிய கேதுனால உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொதுவா 8ல கேது இருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு மன ரீதியான குழப்பங்கள், ஒருத்தவங்களை நம்பி ஏமாறுறது, வாழ்க்கையே ஒரு ஒரு வயசு பிள்ளைக்கு இப்ப ஒரு வயசு மகர பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனை லவ் பண்ணலாம், அந்த பையன் வந்து இந்த பிள்ளைய ஏமாத்திடலாம், அதனால வாழ்க்கையே விட்டு ஏத்தியா போச்சு, யாரையுமே நம்பாம இருக்கேன், நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மகர ராசி லேடியா இருக்காங்க, ஹஸ்பண்ட்க்கு உடல் சார்ந்த உபாதைகள், இன்க்யூரபிள் டிசார்டர், டயபிட்டிஸ் ஆல்ரெடி இருக்குங்க, அதிகமாயிடுச்சு, ஃபிளக்சுவேட் ஆயிடுச்சு, கிட்னி டிசீஸ் வந்துச்சு, இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வந்துச்சு, ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்காரு, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான மார்க்ஸ் அப்படின்னு எவ்வளவு கொடுக்கலாம், என்ன கடவுளை இவங்க வந்து பிடிச்சுக்கலாம் 2026? கண்டிப்பாமா இவங்களுக்கு வந்து பாருங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. கேத்து மட்டும் தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சனியே சகாய சனியா இருக்காரு, அதுக்கும் மேல செகண்ட் ஆஃப்ல குருனோட பார்வையும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போறாரு, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்க போறாரு. கேத்து 8ல இருக்காரு அப்படின்னும் போது நம்ம பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா கேத்துவை பசிஃபை பண்ணா இங்க போதுமானது. விநாயகர் வழிபாடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுர்த்தி தினங்கள்ல போயிட்டு விநாயகரை 4 அருகம்புல் வச்சு 3 தோப்பு காரணம் போயிட்டு முடியும் அப்படின்னா வீட்டுல விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணிட்டு 2 கொழுக்கட்டை ஒரே ஒரு அருகம்புல் மேல வச்சு, அவருக்கு இவ்வளவு கொழுக்கட்டை வச்சாலும் பத்தாது, அப்ப நம்ம 2 தான் செய்ய போறோம் அப்படின் போது வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கன்னா நிறைய கூட செய்யுங்க, அதுக்கு மேல கண்டிப்பா ஒரு அருகம்புல் வச்சு நிவேதனம் பண்ணிட்டோம் அப்படின்னா கேத்து உங்க பசிஃபை ஆயிடுவோம். தெருநாய்களுக்கு உணவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இப்ப நிறைய அதுல வந்து சர்ச்சைகள் இருக்கிறதுனால அது வேண்டாம். வீட்டுல டாக்ஸுக்கு நீங்க உணவு அப்படின்றது கொடுக்கலாம், பட்சிகளுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம். உங்க ஏரியால பெருசா தெருநாய் தொல்லை இல்லை, யாரையும் கடிக்கிறது இல்லை அப்படின்னா தெருநாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம். இவங்களுக்கான மார்க்ஸ் அப்படின்னா எவ்வளவு கொடுக்கலாம்? 95% போடலாம். 95% கொடுத்துடலாம். அருமை.